மேஜர் மதன் அவர்களும் நம்மோட இணைந்திருக்கிறார். மேஜர் வெரி சிக்னிபிகன்ட் ஆபரேஷன், பல கோணங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எப்படி பாகிஸ்தான் எதிர்கொள்ளக்கூடும்? ஏன்னா சர்வதேச அளவுல இந்த சர்வதேச போர் சட்டங்கள்ல ப்ரொபோஷனாலிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க நம்ம பகுதியில ஒரு தீவிரவாத தாக்குதலை செய்ய நம்ம அவங்களுடைய ராணுவ கேந்திரங்களையோ பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களையோ தாக்காம தீவிரவாத கேந்திரங்களை தான் தாக்கியிருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி ப்ரொபோஷனேட். இது சர்வதேச சட்டம் எப்படி பார்க்கும், சர்வதேச சமூகம் எப்படி பார்க்கும், பாகிஸ்தான் இதை எப்படி எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க மேஜர்? நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் நான் சொல்லுவேன் இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் சிந்தூர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப உலக நாடுகளுடைய கடந்த ஒரு வாரம் அவங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா போருக்கு போவாதீங்கன்றத அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போருக்கு போகல, பாகிஸ்தான் ராணுவத்தோடைய டார்கெட்ஸை நம்ம அதை நம்ம தாக்கி அழிக்கல. பட் நம்ம தாக்கி அழிச்சது நமக்கு எதிராக இருந்த தீவிரவாத அமைப்புகள். நம்ம ஹரிவர்தன் நினைக்கிறேன் பாவல்பூரை தாக்குவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன். பாகிஸ்தான் ராணுவ கேந்திரங்களை நம்ம தாக்கியிருந்தா ஒரு சர்வதேச சட்ட பார்வையில அது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்டாக்காக ஒரு சரியான எஸ்கலேஷன் ஒன் லெவல் அப்பாதான் போயிருக்கோம். பட் இந்த முறை நான் பாவல்பூர் தாக்கப்படும் நம்ம பேசியிருந்தோம். பாவல்பூர் தாக்கப்பட்டிருக்கு, முசஃபராபாத் தாக்கப்பட்டிருக்கு, சியால்கோட் தாக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 9 லொகேஷன்ல 5 POKல இருக்குது. 4 பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா அவங்களோட பஞ்சாப் மாகாணத்துல இருக்குது. சியால்கோட் அவங்களுடைய முக்கியமான இடம். இந்த இடத்த நம்ம இப்ப தாக்கும் பொழுது நம்மளுடைய ரிட்டாலியேட்டரி மேட்ரிக்ஸ், நம்மளுடைய டிட்டரன்ஸ் அப்படின்றது ஃபியூச்சருக்கு நீ பக்காவா நம்ம செட் பண்ணிருக்கோம். எங்க மேல இங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மேல தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா இந்தியாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு தீவிரவாதிகளை குறி வைக்கிறதுக்கு.